morning students. Exercise 1.3 la 10th problem. The data in the adjacent table debits the length. So ஒரு adjacent table கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஷினோ அதுக்கு தேவையான ஆன்சர்ஸும் அவங்களே ஜாயினிங்கில் கொடுத்துருக்காங்க. அதான் என்னது adjacent table debits the length of a woman 4 hands and her corresponding height. ஸோ ஒரு பர்சன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உமன், அவங்களோட முழங்கை 4 handனா முழங்கை, ஸோ அவங்களோட முழங்கை, அப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னா அந்த அவங்களோட ஃபுல் ஹைட்டு, அதுதான் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஒரு பர்சனா அந்த ஒரு பர்சனோட கை அவங்களோட ஹைட்டு based on this data. ஸோ ஆல்ரெடி அவங்க டேட்டாவும் கொடுத்துட்டாங்க. a student find a relations between the height y and 4 hands x. ஸோ அப்போ என்ன எடுத்துட்டாங்கன்னா அந்த பர்சனோட ஃபுல் ஹைட்டை ஒய்னும் அந்த பர்சனோட 4 hands என்ன எடுத்திருக்காங்க எக்ஸ்னும் எடுத்திருக்காங்க. as y equal to ax plus b. ஸோ ஈக்குவேஷன் y equal to ax plus b ன்னு எடுத்திருக்காங்க. வேர் a b are constant. a b என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா கான்ஸ்டன்ட் சொல்லியாச்சு. ஸோ என்ன நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா செக் இஃப் திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபங்க்ஷன் சொல்லலாம் என்ன சொல்லியிருக்கேன், டொமைனில் இருக்க எல்லாமே என்ன ஆகணும், மேப்பிங் ஆகிருக்கணும். அதே மாதிரி என்ன சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, ஒருத்தர் 2 பேர் கொடுத்தா அது என்னது ஃபங்க்ஷன் கிடையாது. 2 பேர் ஒருத்தர் கொடுத்தாங்கன்னா 2 நம்பர்ஸ் ஒரே இடத்துல மேப்பிங் ஆயிடுச்சுன்னா அது என்னது ஃபங்க்ஷன்ஸ். அதே மாதிரி டொமைன் எல்லாமே என்ன ஆகிருக்கணும், மேப்பிங் ஆகிருக்கணும். அது கிராஸில் மேப்பிங் ஆனாலும் ஃபங்க்ஷன் தான். ஸோ இதான் தான் ஃபங்க்ஷன். ஸோ இப்படி கொடுத்துருக்க நம்ம ஃபங்க்ஷனான்னு செக் பண்ணோம். நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். தேர்ட் ஒன், ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த உமன் ஹூஸ் 4 hand length is 40 centimeter. ஸோ என்ன கொஷின்னா, ஒரு பொண்ணோட 4 hand length வந்து அவங்களோட முழங்கை 40 சென்டிமீட்டர்னா அப்போ அவங்களோட ஃபுல் லென்த், அவங்களோட ஹைட் என்னவா இருப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் 4 hand ஆஃப் உமன் இஃப் ஹர் ஹைட் இஸ் 53.3 inches. சப்போஸ் ஒரு பொண்ணோட ஹைட் 53.3 இருந்துச்சுன்னா அவங்களோட முழங்கை என்ன லென்த்தில் இருக்கும். ஸோ இதான் நம்மளோட 4th கொஸ்டின். சப்டிவிஷன் 1 கண்டுபிடிக்க போகிறேன். செக் இஃப் த ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரெக்டாக மேப்பிங் ஆயிருக்கணும்னு. ஸோ மேப்பிங் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுதான் நம்ம கொடுத்துருக்க டேட்டா, அது அப்படியே இருங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபுல்லாக 4 hand, அது எக்ஸ்ன்னு அப்படியே எடுத்துட்டேன். செகண்ட் ஒன் ஃபுல்லாக ஹைட்டு ஒய்ன்னு எடுத்தாச்சு. இது நான் என்ன எழுதிட்டேன், ஆரோ டயக்ராமில் எழுதிட்டேன். ஸோ ஃபங்க்ஷனாக இருக்கணும்னு சொன்னேன். ஆல்ரெடி என்ன இருக்கும், மேப்பிங் எல்லாம் ஈக்குவலாக எல்லாமே மேப்பிங் ஆயிருக்கணும். ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. 35 meter 4 hands இருந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ ஹைட் இருப்பாங்க, 56. 45 இருந்தால் 65, 50 இருந்தால் 69.5, 55 இருந்தால் 74. ஸோ ஆல்ரெடி அவங்களே கரெக்டாக ஆர்டர் டேபிள் ஃபார்மேஷன் கொடுத்ததால எல்லாமே லைனாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக மேப்பிங் ஆகிடும் நமக்கு என்னது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷன்னு சொல்லிடும். ஃபார் எவ்ரி வேல்யூ ஆஃப் எக்ஸ் வி கெட் டிஃப்ரெண்ட் வேல்யூ ஆஃப் ஒய், தென் இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஒவ்வொரு எக்ஸ் வேல்யூக்கும் நமக்கு என்ன இருக்குது, ஒவ்வொரு ஒய் வேல்யூ இருக்குது. அப்போ என்னன்னு சொல்லிடுவோம், ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. சப்டிவிஷன். ஸோ கொஸ்டின் நம்பர் சப்டிவிஷன் 2, ஃபைண்ட் ஏ அண்ட் பி. ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரே வழி நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷனை யூஸ் பண்ணும். ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ நமக்கு தெரியும். ஸோ 1 2 3 4 எக்ஸ் வேல்யூ இருக்குது, 4 ஒய் வேல்யூஸ் இருக்குது. இதில் நான் எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னா, நம்ம ஜென்ரலாக எலிமினேஷன் மெத்தட் லாஸ்ட் இயர் பார்த்துருப்போம்ல, அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு ஈக்குவேஷனாகவும், செகண்ட் இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறேன். இது ரெண்டுத்தையும் கூட யூஸ் பண்ணலாம். பாயிண்ட் வேல்யூவும் பெரிய வேல்யூவும் இருக்கிறதால நான் ஃபஸ்ட்டு 2 யூஸ் பண்ணிக்க போகிறேன். சப்டிவிஷன் 2, y ஈக்குவல் டு ax plus b, y ஈக்குவல் டு ax plus b. ஏன் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் யூஸ் பண்ணலன்னா, ஒரு ஈக்குவேஷன் மட்டும் யூஸ் பண்ணால் ஜென்ரல் ஒரு ஈக்குவேஷன் மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். இது யூஸ் பண்ணி நம்மளால் a வேல்யூ b வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன்னா 2 காலம்லையும் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காலமில் x ஈக்குவல் டு 35. ஒரு பர்சனுக்கு 35 4 hands இருந்துச்சுன்னா அவங்களோட ஹைட் என்னவா இருக்கும், 56 இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக 35, ஒய்க்கு பதிலாக 56 சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 56 ஈக்குவல் டு a இன்ட்டு 35, 35a ப்ளஸ் b. இதுக்கப்புறம் இது எதுவும் ஆட் சப்ராக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே வச்சாச்சு. செகண்ட் ஈக்குவேஷனை பாருங்கள். அந்த காலமில் கொடுத்த செகண்ட் வேல்யூ தான் எடுத்திருக்கேன். x ஈக்குவல் டு 45. 4 hand வந்து 45 இருந்துச்சுன்னா அவங்களோட மொத்த ஹைட் என்னவா இருக்கும், 65. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க ஈக்குவேஷனில். ஒய்யோட வேல்யூ 65 ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸோட வேல்யூ 45 ப்ளஸ் பி. 65 எதுவும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. ஏ இன்ட்டு 45, 45a ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் எழுதணும். ப்ளஸ் பி
இதுக்கப்புறம் இந்த ஈக்குவேஷன் எந்த ஆட் சப்ட்ராக்ட்னு பண்ண முடியாது. செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. லாஸ்ட் இயர் எலிமினேஷன் மெத்தட் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டேன், செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக அப்படியே எழுதிட்டேன். இதுக்கப்புறம் இதில் எதுவும் நம்மளால பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணியிருக்கேன்னா ஆஸ் யூஷுவல் சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். எப்பவுமே என்ன பண்ணுவோம், செகண்டாக இருக்க ஈக்குவேஷனில் மட்டும் தான் சிம்பிள் சேஞ்ச் பண்ணும். சிம்பிள் சேஞ்சஸ் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ண முடியாது. ஸோ இது பி மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், கேன்சல் பண்ண முடியும். இங்கே 1b இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1b இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1bயில் 1b போயிடுச்சுன்னா 0. ஸோ b வேல்யூ மட்டும் கேன்சல் பண்ணியாச்சு. 56 மைனஸ் 65 என்னது 9, பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். 35aல 45a போயிடுச்சுன்னா மைனஸ் 10a, பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் மைனஸ். ஸோ ரெண்டு சைட்லேயும் ஒரு எலமெண்ட் தான் இருக்குது. 10aன்றது ஒரு எலமெண்ட், 9ன்றது ஒரு எலமெண்ட். ஸோ போத் சைடும் ஒவ்வொரு எலமெண்ட் இருந்தால் நம்மளால் என்ன பண்ண முடியும், மைனஸை கேன்சல் பண்ண முடியும். மைனஸ் மைனஸ் கேன்சல். ஏ வேல்யூ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணும். அப்போ 10 இந்த பக்கம் போகும்போது என்ன ஆகும், மல்டிபிளுக்கு 10 டிவைட் ஆகிடும். ஸோ 10 டேபிள் நம்ம ஆல்ரெடி எப்பவுமே ஆஸ் யூஷுவல் பண்ணுவோம். 5/10 என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிறது ஒரு டிஜிட் தான் 0. அப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட் தள்ளி ஃபுல் ஸ்டாப் வச்சுருவோம். 6/10 ஈஸியாக பின்னாடி இருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் தண்ணி புள்ளி வச்சு ஆன்சர்ஸ் போட்டுடலாம். அதே மாதிரி தான் 9/10 ஈக்குவல் டு ஏ. ஸோ 10 இருக்கிறதால கீழே ஒரு 0 தான் இருக்குது. ஒரு பாயிண்ட் தள்ளி 9க்கு அப்புறம் 0 பாயிண்ட் வைங்க. ஸோ ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. ஏ ஈக்குவல் டு 0.9. ஸோ ஏ வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுவோம், ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டு ஈக்குவேஷன் எதோ வேணால் யூஸ் பண்ணலாம். நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிருக்கேன். சப்ஸ்டியூட் ஏ ஈக்குவல் டு 0.96 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஏவோட வேல்யூ 0.9ன்றதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் 56 ஈக்குவல் டு 35a ப்ளஸ் பி. ஸோ இந்த இடத்துல ஏ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 56 ஈக்குவல் டு 35 இன்ட்டு ஏ வேல்யூ 0.9 ப்ளஸ் பி. ஸோ இந்த வேல்யூ 56 அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 35 இன்ட்டு 0.9 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிபிள் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், லாஸ்ட்லேருந்து ஒரு பாயிண்ட் மட்டும் தள்ளி வைக்கணும் ஆன்சரை. ஒரு பாயிண்ட் மட்டும் மல்டிபிள் பண்ணிவிட்டு ஆன்சருக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட் தள்ளி ஃபுல் ஸ்டாப் வைங்க. ஏன்னா இங்கே என்னது, பின்னாடி இருந்து ஒரு டிஜிட் தான் ஃபுல் ஸ்டாப் தள்ளி இருக்குது. ஸோ மல்டிபிள் பண்ணிட்டு லாஸ்ட்லேருந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் தள்ளி வைங்க. ப்ளஸ் பி. ஸோ இது ரெண்டு தான் கான்ஸ்டன்ட். 31.5 இந்த பக்கம் போகும்போது என்னாகும், மைனஸ் 31.5 ஈக்குவல் டு பி. 56 மைனஸ் 31.5 சப்ராக்ட் பண்ணுங்கள். 24.5 பிகஸ்ட் நம்பரோட சிம்பிள் ப்ளஸ். ஸோ பி வேல்யூ இஸ் 24.5. ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்காங்க. ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ ஆல்ரெடி இப்போ தான் நம்ம கண்டுபிடிச்சோம் ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. y equal to a value என்ன கண்டுபிடிச்சோம், 0.9x plus b value 24.5. subdivision 3 பாருங்க. find the height of the woman whose forehand length is 40 cm. ஸோ எதுக்காக நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோன்றதை இதில் பார்த்து தெரியும். சப்டிவிஷன் 3ல கொஸ்டின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பர்சனுக்கு ஒரு உமன் இருக்காங்கன்னா அவங்களோட முழங்கை 40 சென்டிமீட்டரில் இருக்குன்னா அவங்க மொத்த ஹைட் என்னவா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஃபோர் ஹேண்டுன்றது நமக்கு என்னது, எக்ஸ் வேல்யூ, ஒய் வேல்யூ என்னது, ஹைட்டு. ஸோ ஃபோர் ஹேண்ட் நமக்கு தெரியும், ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. இதை நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனாக லாஸ்ட்டாக எழுதணும் சப்டிவிஷன் 2ல். இதில் போய் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ 40 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுறோன்னா, ஏன் ஜென்ரல் ஈக்குவேஷன் இதில் யூஸ் பண்ணுறோன்னா, ஸோ நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷன் ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ இதில் எக்ஸ் வேல்யூ நான் 40 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ப்ளஸ் பி இந்த மாதிரி தான் ஃபார்மேஷன் ஆகும். இதில் 3 வேரியபிள்ஸ் இருக்குது. நம்மளால் ஒரு டைமில் ஒரு வேரியபிள் ஆன்சர் தான் கண்டுபிடிக்க முடியும். 3 வேரியபிள்ஸ்னு யூஸ் பண்ணால் நம்மளால் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதனால தான் ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன பண்ணோம், கண்டுபிடிச்ச எக்ஸ் வேல்யூவும் ஏ வேல்யூவும் பி வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அவங்களோட ஃபோர் ஹேண்ட் என்னது 40 சென்டிமீட்டர். ஸோ 40 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. 0.9 இன்ட்டு 40 36 ப்ளஸ் 24.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 60.5. ஸோ கிவன் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஹைட் ஆஃப் உமன் இஸ் 60.5 இன்ச்சஸ். ஸோ ஒரு உமனோட ஃபோர் ஹேண்ட் 40 சென்டிமீட்டர் இருந்துச்சுன்னா அவங்களோட ஹைட் என்னவா இருக்கும், 60.5 இன்ச்சஸாக இருக்கும். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 4 பாருங்க. ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட்ஸ் ஆஃப் உமன் இஃப் ஹர் ஹைட் இஸ் 53.3 இன்ச்சஸ். ஸோ ஒரு உமனோட ஹைட் 53.3 இருந்துச்சுன்னா அவங்க ஃபோர் ஹேண்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்.
ஸோ ஃபோர் ஹேண்டுன்றது நமக்கு என்னது எக்ஸ் வேல்யூ, ஹைட்டுன்றது என்னது ஒய்யோட வேல்யூ. ஸோ லாஸ்ட் டைம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா எக்ஸ் வேல்யூ கொடுத்துட்டு ஒய் வேல்யூ கொடுக்கல. இந்த தடவைனா எக்ஸ் வேல்யூ கொடுக்கல, ஒய் வேல்யூ கொடுத்துருக்காங்க. சேம் ஜென்ரல் ஈக்குவேஷன் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஏபியோட சப்ஸ்டியூட் பண்ண ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுங்க. ஒய் ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. இந்த இடத்துல ஒய் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஒய்யோட வேல்யூ 53.3 ஈக்குவல் டு 0.9x ப்ளஸ் 24.5. ஸோ 53.3ன்ற நம்பரும் 24.5ன்றது தான் என்னது கான்ஸ்டன்ட். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் சப்ராக்ட் பண்ணணும். 24.5 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், மைனஸ் 24.5 ஈக்குவல் டு 0.9x அப்படியே தான் இருக்கும். 53.3ல 24.5 சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 28.8 ஈக்குவல் டு 0.9x. ஸோ நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் தேவை. 0.9 இது ரெண்டுக்கு நடுவில் எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், மல்டிபிள் இருக்குன்னு அர்த்தம். மல்டிபிள் இருக்கு 0.9 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆகும், டிவைடாக சேஞ்ச் ஆகும். ஸோ டிவைடில் இருந்துச்சு 0.9. டூ வேல்யூஸ்மே என்ன இருக்குது, ஒரு வேல்யூ ஒரு டிஜிட் தள்ளி என்ன இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுங்கள், ரெண்டுத்தையுமே 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். நியூமரேட்டர் டினாமினேட்டர் என்ன பண்ணிட்டேன், 10ஆல் மல்டிபிள் பண்ணியாச்சு. 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 8 என்ன ஆகிடும், இன்டீஜர் பார்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி 10ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 9 இன்டீஜர் பார்ட்டுக்கு போயிடும். 0 9 என்ன அர்த்தம், 9 தான் அர்த்தம். ஸோ இப்போ 9 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். எக்ஸ் வேல்யூ இஸ் 32. லென்த் ஆஃப் ஃபோர் ஹேண்ட் இஸ் 32 இன்ச்சஸ். கொஸ்டின் என்ன கேட்டாங்க, அவங்களோட ஹைட் 53.3 கொடுத்துருந்தாங்க. ஃபோர் ஹேண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஃபோர் ஹேண்ட் என்ன கண்டுபிடிச்சாச்சு, இப்போ 32 இன்ச்சஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஸோ ஆல்ரெடி ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம். ஃபங்க்ஷன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இதில் டைப்ஸ் இருக்குது. எத்தனை டைப்ஸ்னால் 4 டைப்ஸ். one ஃபங்க்ஷன், மெனி ஒன் ஃபங்க்ஷன், ஆன் டு ஃபங்க்ஷன், இன்டு ஃபங்க்ஷன். டெஃபினேஷன்ஸ் இதிலே காமிக்கிறேன் எது வரைக்கும் எழுதணும்னு, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன் ஃபங்க்ஷன். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் மட்டும் எழுதினா போதும். ஒன் ஃபங்க்ஷன், எஃப் ஃபங்க்ஷன் நம்ம என்ன டிஃபைன் பண்ணணும்னா எஃப்னு ஆல்ரெடி சொன்னால். ரிலேஷனாக எப்படி நம்ம டிஃபைன் பண்ணோம், ஆர். அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்னா எஃப், ஏ டு பி. ஸோ ஏன்றது டொமைன், கேபிட்டல் பின்றது என்னது கோடொமைன். ஸோ ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டொமைனுக்கு வேறு நேம் என்ன இருக்குது, ப்ரீ இமேஜ். கோடொமைனுக்கு என்னது இமேஜ். ஸோ இது பேர் என்னது கேபிட்டல் ஏ டொமைன், கேபிட்டல் பி. ஸோ இது ஃபுல்லாக தான் ஏ, இது ஃபுல்லாக சேர்த்து தான் என்னது பி. டொமைன், கோடொமைன். கோடொமைன் பேர் இமேஜ், டொமைன் பேர் ப்ரீ இமேஜ். A function f a to b டொமைன்லேருந்து கோடொமைனுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது is called a one function if it distinct elements of a have a distinct image in b. ஸோ டிஸ்டிங்க்னா நமக்கே தெரியும், டிஃப்ரெண்ட்டான ஒரு வேல்யூஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் வேல்யூ தான் இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், கால்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்குது. 1லேருந்து சிக்கு வேல்யூ போகுது, 2லேருந்து ஏக்கு போகுது, 3லேருந்து டிக்கு. ஸோ நமக்கு என்ன தேவைன்னா, ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷனுக்கு நான் ஒரு டெஃபினேஷன் சொன்னல, சேம் வைஸ் தான் இது ஒன் ஃபங்க்ஷனுக்கு. ஒன் ஃபங்க்ஷனுக்கு டொமைன் ஃபுல்லாகவே கண்டிப்பாக என்னவா இருக்கணும், மேப்பிங் ஆகிருக்கணும். ஸோ டொமைன் ஃபுல்லாக மேப்பிங் ஆனாலே அது என்னது ஒன் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது டொமைன் ஃபுல்லாக என்ன இருக்கணும், ஆரோ மார்க் ஆகிருக்கணும். அப்படி ஆரோ மார்க் ஆனது ஒரு வேல்யூக்கு தான் இருக்கணும். 1ன்றது சிக்கு மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கணும், 2ன்றது ஏக்கு மட்டும்தான் மேப்பிங் ஆகிருக்கணும், 3ன்றது டிக்கு மட்டும் தான். சப்போஸ் 3 வந்து சிக்கும் சேர்த்து மேப்பிங் ஆயிடுச்சுன்னா அது என்னது ஒன் ஃபங்க்ஷன் கிடையாது. ஃபங்க்ஷன் வேறு, ஒன் ஃபங்க்ஷன் வேறு. ஒன் ஃபங்க்ஷன்னா கம்பல்சரி என்ன இருக்கணும்னா டொமைன் ஃபுல்லாக ஆரோ மார்க்கில் இருக்கணும். அந்த ஆரோ மார்க் கம்பல்சரி என்ன இருக்கணும், ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்டோட தான் மேப்பிங் ஆகிருக்கணும். அதான் என்னது ஒன் ஃபங்க்ஷன். ஏ ஒன் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு இன்ஜெக்ஷன். ஸோ ஒன் ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்னது இன்ஜெக்ஷன். ஸோ ஒன் ஃபங்க்ஷன். அடுத்து பாருங்கள் மெனி ஒன் ஃபங்க்ஷன். மெனி ஒன் ஃபங்க்ஷனுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். மெனி ஒன் சொல்லும்போது தெரியும், ஒரு வேல்யூலேருந்து நமக்கு என்ன பண்ண போகுது, நிறைய வேல்யூஸ்க்கு மேப்பிங் ஆக போகுது. ஸோ மேப்பிங் ஆகிற வேல்யூஸை பாருங்கள், பர்சன், ஃபிலிம்ஸ். ஸோ இதான் இருக்கிறதுல ஈஸி. ஒரு பர்சனால் என்ன பண்ண முடியும்னா நிறையா மூவிஸ்க்கு போக முடியும். ஸோ இதுதான் நமக்கு ஈஸியாக எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும். மெனி ஒன் ஃபங்க்ஷன் வந்து ஒரு பர்சன் நிறையா மூவிஸை பார்க்கலாம். ஒரு பர்சன் ஒரு மூவி தான் பார்க்கணும் அப்படின்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஸோ ஒரு பர்சன் மூவி 1ஐயும் பார்க்கலாம், ஃபிலிம் 1ஐயும் பார்க்கலாம், ஃபிலிம் 2, ஃபிலிம் 3, எத்தனை ஃபிலிம்ஸ் வேணால் பார்க்கலாம். ஸோ அதான் என்னது மெனி ஒன் ஃபங்க்ஷன். டெஃபினேஷன்ஸ் இப்போ காட்டுறேன். மெனி ஒன் ஃபங்க்ஷன், a function f a to b is called a many one function if 2 or more elements of a have a same image in b. ஸோ டொமைனில் ஏதாவது ஒரு எலமெண்ட் இருந்தால் கூட போதும். இதில் ஃபிலிம் 1, ஃபிலிம் 2, ஃபிலிம் 3. ஸோ ஒரு பர்சனே ஃபிலிம் 1ஐயும் பார்க்கலாம், ஃபிலிம் 2ஐயும் பார்க்கலாம், ஃபிலிம் 3ஐயும் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி 3 எலமெண்ட்ஸ் ஒரே இடத்துல மேப்பிங் ஆகிடுச்சுன்னா அது பேர் என்னது மெனி ஒன் ஃபங்க்ஷன். மெனின்னு சொல்லும்போது நமக்கு தெரியுது 2 or more, அதை விட கம்மியாலாம் இருக்கக்கூடாது. 2 or 3 அதுக்கு மேலே இருந்தால் அது பேர் என்னது மெனி ஒன் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு
எக்ஸாம்பிள்ஸ் இதான். நெக்ஸ்ட் இந்த லாஸ்ட் டைம் இந்த ஃபிலிம்ஸ் காட்டல, இதான் எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் ஒன் on to function. ஸோ on to function definition. a function f இந்த பாக்ஸ் மட்டும் எழுதுங்க. a function f a to b சேம் அதே மாதிரி capital A domain capital B codomain is said to be a on to function if range of f is equal to the codomain of f. and on to function is called a surjection. ஸோ ஆல்ரெடி ஒன் பார்த்தா ஒன் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னேன் இன்ஜெக்ஷன். அதே மாதிரி ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்குது, சர்ஜெக்ஷன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன்னா கம்பல்சரி என்ன இருக்கணும்னா இந்த சைட் ஃபுல்லாக டொமைனுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் என்னது, கோடொமைன். அதே மாதிரி தான் நமக்கு என்னென்னா ஒன் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட் தான் என்னது, ஆன் டு ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன் என்ன சொன்னேன், டொமைன் ஃபுல்லாக கம்பல்சரி ஒரு எலமெண்ட்டோட என்ன இருக்கணும், மேப்பிங்காக இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் தான் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன இருக்குன்னா கோடொமைனில் இருக்க எல்லாமே மேப்பிங்காக இருக்கணும். சப்போஸ் இங்கே ஒரு எலமெண்ட் விட்டு இருந்தாலும் அதை பற்றி நமக்கு வந்து ஒரு பொருட்டு இல்லை. நம்ம முக்கியமானது என்னென்னா கோடொமைன் ஃபுல்லாகவே என்னவாக இருக்கணும், மேப்பிங்காக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே காட்டுறேன் பாருங்கள். 1 2 3 இருக்குது, 5 4 5ன்னு இருக்குது. 4 2ஓட மேப்பிங் ஆயிருக்கு, 5 2ஓட மேப்பிங் ஆயிருக்கு. ஸோ இதுதான் என்னது ஆன் டு ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன்னா டொமைன் ஃபுல்லாக மேப்பிங் ஆயிருக்கணும். அதுவே ஆன் டு ஃபங்க்ஷன்னா கோடொமைன் ஃபுல்லாக. இது ரெண்டுமே இப்போ ஆரோ மார்க்கில் இருக்குல்ல, இதுதான் என்னது ஆன் டு ஃபங்க்ஷன். இந்த பக்கம் நமக்கு ஆரோ மார்க் ஆயிருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ நமக்கு தேவை வந்து கோடொமைனில் இருக்க எல்லாமே மேப்பிங் ஆயிருக்கணும். அது பேர் தான் என்னது ஆன் டு ஃபங்க்ஷன். லாஸ்ட் ஒன் இன்டு ஃபங்க்ஷன். ஸோ இன்டு ஃபங்க்ஷன் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இன்டு ஃபங்க்ஷன்னாலே கம்பல்சரி என்ன இருக்கணும்னா கோடொமைனில் ஏதாவது ஒரு எலமெண்ட் கம்பல்சரி பிளாங்காக இருக்கணும். இங்கே பாருங்கள் ஏர் கண்டிஷனர் ஒரு எனக்கு அந்த இடத்துல என்ன பாருங்கள் மேப்பிங்கே இல்லை. கம்பல்சரி என்ன இருக்கணும், ஒரு இடத்துல ஆரோ மார்க் இருக்கக்கூடாது கோடொமைனில். ஃபார் எக்ஸாம்பிள் C1 C2 C3 1 2 3 4 1 2 4 மேப்பிங். இந்த இடத்துல 3 மேப்பிங் ஆகல. ஸோ இந்த மாதிரி கோடொமைனில் ஏதாவது ஒன்று கம்பல்சரி மேப்பிங் ஆகாமல் இருந்தால் தான் அது பேர் என்னது இன்டு ஃபங்க்ஷன். அதோட டெஃபினிஷன், a function f a to b is called an into function if there exists at least one element in b which is not the image of any element of a. so இத சொல்றாங்க at least one element in b. b னா என்னது நம்ம சொல்லிருக்கோம் ஆல்ரெடி, கோடொமைன். கோடொமைன்ல which is not the image of any element of a. so b ல ஏதாவது ஒன்று கோடொமைன்ல இருந்து ஏதாவது ஒரு எலிமெண்ட் என்ன ஆகணும், மேப்பிங் ஆகாம இருக்கணும். so ஆல்ரெடி 4 டைப்ஸ் சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபங்க்ஷன். ஒன் ஃபங்க்ஷன்னா கம்பல்சரி என்னவா இருக்குன்னு சொல்லிட்டேன், டொமைன் ஃபுல்லாக மேப்பிங்காக இருக்கும். அது பேர் ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் மெனி ஒன் ஃபங்க்ஷன். ஒரே ஒரு நம்பர்லேருந்து என்ன இருக்கணும், நிறையா நம்பர்ஸ்க்கு கோடொமைனுக்கு மேப்பிங் ஆயிருக்கணும். அது பேர் தான் என்னது மெனி ஒன் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனாக என்ன சொன்னேன், அப்படியே ஒன் ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட் தான் என்னது ஆன் டு. இதில் டொமைன் ஃபுல்லாக என்ன ஆயிருக்கணும், மேப்பிங் ஆயிருக்கணும். ஆன் டூவில் கோடொமைன் ஃபுல்லாக, அதாவது செகண்ட் டயக்ராம் ஃபுல்லாக என்னவா இருக்கணும், மேப்பிங் ஆயிருக்கணும். இன்டூ நான் என்னன்னு சொன்னேன், கோடொமைனில் இருக்க ஏதாவது ஒரு வேல்யூ கம்பல்சரி என்னவா இருக்கணும், மேப்பிங் ஆகாமல் இருக்கணும் இன்டு ஃபங்க்ஷன். ஸோ எனக்கு ஹோம் ஒர்க்ஸாக எல்லாருமே டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இந்த 4 டைப்லையும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்களாக எழுதணும். யாருமே ஒருத்தவங்களை பார்த்து இன்னொருத்தவங்க காப்பி பண்ணக்கூடாது. ஒவ்வொருத்தரோட வேல்யூஸும் ஆல்ஃபபெட்டிக் நம்பராக இருக்கலாம், இல்லைனா வேறு எந்த வேணால் நீங்கள் சிம்பிள்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களும் எனக்கு டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தவங்க மேப்பிங் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி தான் எனக்கு ஹோம் ஒர்க்ஸ் அனுப்பணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.